ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இந்தியா vs ஸ்ரீலங்கா செகண்ட் T20 மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா பவர் பிளே வந்து சூப்பராக ஆரம்பிச்சாங்க சொல்லலாம். மெண்டிஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லாவே ஆடல, அவருக்கு டச்லேயே இல்லை சொல்லலாம். அவர் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் குஷில் பட்டர் வந்தார், தரமாக விளாண்டார். அவர் ஒரு நிமிஷங்க வந்து 32 அவுட் ஆனார். குஷில் பட்டர் என்ன நல்லா ஆடினாலும் கடைசியில் வந்து அவர் 53 அவுட் ஆனார். இவங்க வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசி 20 ஓவரில் வந்து சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். எப்படி ஃபஸ்ட்டு T20 ஆனாலும் அதே மாதிரி செகண்ட் T20 அதே மாதிரி ஆடினாங்க. 20 ஓவர் முடிவில் வந்து 161க்கு 9 இருந்தாங்க. ரவி பிஷ்ணன் சூப்பராக போட்டார், 3 விக்கெட்ஸ் எடுத்தார். இன்னைக்கு ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடிக்க போது ஜெய்ஸ்வால் சான்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் மழை வந்துச்சு, மேட்சஸ் வந்து மழை வேணும் தடுக்கப்படுச்சு. அப்புறம் 8 ஓவர் மேட்சாக மாற்றினாங்க. 78 தான் டார்கெட் வச்சுருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வாய்ப்பு கொடுத்து சஞ்சு சாம்சன் மிஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் சூரியகுமார் வந்து தரமாக நாண்டா சொல்லலாம். அதுக்கப்புறம் சூரியகுமார் ஜெய்ஸ்வால் அவுட் ஆக ஹர்திக் பாண்டியா வந்து பொழந்துக்கட்டுனா சொல்லலாம். கடைசியில் வந்து ஃபார்மாலிட்டிக்கு ஹர்திக் பாண்டியா முடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் மேட்ச் வந்து 81 ரன் அடிச்சு இந்தியா வின் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸ் சூரியகுமார் யாதவ் கம்பீர் வந்து செம்மையாக வின் பண்ணி கொடுத்தாங்க. கடைசியாக ஸ்ரீலங்கா வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணுவாங்களா, இல்லாட்டி இந்தியா 3 மேட்ச் வின் பண்ணுவாங்களா பார்க்கலாம்.